ஏமா அந்த கடைக்கு போய் எப்படி பிரச்சனை பண்ணுவோன்னு சாருக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டு. சார் அந்த பொண்ணை பார்த்து, ஏமா இப்படி இத்து போன துணிய இங்க தலையில கட்டியிருக்கியே, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்பேன். சொலையா 10,000 ரூபாய் எண்ணி வாங்க தெரிஞ்சது இல்ல, இப்படியா சாயம் பண்ண துணியை தருவேன்? என்னதான் 70% ஆஃபர் போட்டாலும் இப்படி அவன் வியாபாரம் பண்ணுவேன்? இப்படி எல்லாம் பிழைக்கிறதுக்கு ரோட்ல போய் பிச்சை எடுக்கலாம். எப்படி சார், எப்படி என் ட்ரைனிங்? சூப்பர் சண்முகம், இன்னைக்கு தான் நீ ஒரு உருப்படியான வேலையை பண்ணிருக்க. சார் இது மட்டும் இல்ல, இவங்க இளமதி கிட்ட சண்டை போட்டு துணிக்கான நஷ்டீடம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் சார். சார் இளமதி கிட்ட சண்டை போட்டு 10,000 ரூபாய் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் சார். 10,000 இவங்க கிட்ட கொடுத்துட்டா எனக்கு எப்படி சார் வட்டியை கொடுப்பா? தவிச்சு தண்ணி குடிப்பா. அதான் சார் விஷயமே. சூப்பர் சண்முகம், இவங்க பிரச்சனை பண்ணும்போது நான் போய் சமாதானப்படுத்துற மாதிரி பண்ணி இவங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுக்குறேன். சார் உங்களுக்கு பிளான் ஓகே தானே சார்? டபுள் ஓகே. சரி அப்ப நீங்க கிளம்புங்க. சரிங்க சார், நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம் இருங்க. நாங்க பிரச்சனை பண்ணி முடிச்சதும் நான் உங்களை விரட்டுவேன். சரிங்க சார். சரின்னு நீங்க எல்லாரும் போகணும். ஆனா கண்டிப்பா கேஸ் போடுவோம், கடை பேரை நாரடிப்போம்னு சொல்லணும். ஓகே சார். அதுக்கப்புறம் நீங்க எங்க தங்கணும் என்ன பண்ணணும்னு சண்முகம் சொல்லுவார். கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருக்கணும். சரிங்க சார். ஓகே சார். உங்க சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் சொல்லி வச்சிருங்க. சரிங்க சார். உங்க போன் எல்லாம் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. சரிங்க சார். புரியுதா? எதுக்கு சார் இவ்வளவு கண்டிஷன் போடுறீங்க? இதுக்கு தான் ஏன் வாங்கின காசு? வாயா. போ 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 ஏறுங்க போங்க. வண்டி எடுப்பா, கிளம்பு கிளம்பு. சார் நான் ஒன்று கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லு சண்முகம். ஏன் சார், நீங்க இருக்கிற அழகுக்கும் அந்தஸ்துக்கும் உலகத்துல பொண்ணா இல்ல? அப்புறம் நீங்க ஏன் சார் இந்த இளமதிக்காக போய் இவ்வளவு மெனக்கறீங்க? உங்க அழகுக்கு இவ்வளவு விட அழகான பொண்ணுங்க லைன்ல நிப்பாங்களே சார். சார் தப்பா கேட்டுதான் மன்னிச்சிருங்க சார். என்னையா அரையறதுக்கு முன்னாடியே கைய வச்சுட்ட? இது என்னோட பர்சனல் விஷயம். இன்னொரு தடவை என் விஷயத்துல தலையிட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடா சப் இன்ஸ்பெக்டர் நம்ம கிட்ட வந்து இப்படி எல்லாம் பண்ண சொல்றாருன்னு இலக்காரமா நினைக்கிறியா? பிச்சிடுமோ பிச்சு. எனக்கு இந்த அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? சரிங்க சார். என்ன பெருமா கிடைச்சதா? இல்ல பெருசு, போன வாரமே இந்த வண்டு பையகிட்ட சொல்லியிருந்தேன். அவன் என்னடானா கரெக்டான டைம் பார்த்து கவுத்துட்டான். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, ஜெக்கம்மா வந்திருக்கா, ஜெக்கம்மா வந்திருக்கா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல வந்திருக்கா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. என்னையா அந்த குடுகுடுப்புக்காரனுக்கு போய் இப்படி ஷாக் ஆகி நிக்கிறா? பரமா, அவன் என் கூட படிச்ச பாலமுருகன் மாதிரியே இருக்குப்பா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இருக்கும் இருக்கும். என்ன உன் கூட படிச்சவங்க என்ன கலெக்டராவா இருப்பாங்க? என்ன பரமா, இப்படிதான் குடுகுடுப்புக்காரனாவோ இல்ல டீ கடை மாஸ்டராவோ சுத்திக்கிட்டு இருப்பாங்க. கிண்டல் பண்ணாதப்பா. இப்ப என்ன, அவன் ஃப்ரெண்டா இல்லையான்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா பரமா. இரு வரேன். ஜெக்கம்மா அருள்வாக்கு சொல்ல வந்திருக்கா. ஜெக்கம்மா யாருப்பா? யாருப்பா நீ? எதுக்காப்பா என்ன தூக்கிட்டு போற? அட இறக்கி விடுப்பா, இறக்கி விடு. நீ நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆளு இல்லப்பா. என்ன இறக்கி விடுப்பா, நான் குடுகுடுப்பக்காரன்பா. அண்ணாட காட்சிப்பா, இறக்கி விடுப்பா, இறக்கி விடுப்பா. யாருப்பா நீ? என்ன எதுக்கு தூக்கிட்டு வந்த? டேய் குமரேசா, எப்படிடா இருக்க? டேய் பாலமுருகா, நான் நல்லா இருக்கேன்டா. டேய் என்னடா இது குடுகுடுப்பக்கார வேஷம்? டேய் இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதெல்லாம் சொன்னா புரியாது, அனுபவிச்சாதான் தெரியும். சரி என்னடா ஆளைய பார்க்க முடியல? இந்த ஊர்ல இருந்துகிட்டு வந்து பார்க்க கூட இல்ல. டேய் பரம மட்டும் இல்லனா நீ இப்படியே போயிருப்ப. ஆமா, யார் குமரேசா இது? ஆள் பாக்குறதுக்கு நல்லா வாட்ட சாட்டமா இருக்கான். இது பரம தெரிஞ்ச பையன்தான்ப்பா. ரொம்ப நல்ல பையன்பா. யோ பெருசு, என்ன நல்ல பையன் அது இதுன்றா? நம்ம வாழ்க்கையே கோணல் மணலா போயிட்டு இருக்கு. இதுல நல்ல பையனை சர்டிபிகேட்டா கொடுக்கல. இல்ல பரமா. ஏன்பா தம்பி, வாழ்க்கை அப்படியெல்லாம் போயிடக்கூடாது தம்பி. நாம எல்லாத்தையும் சரி பண்ணணும். ஜக்கம்மா, உன்னோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லட்டுமா? பெருசு, எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்ல.
ஆளை விடு. நீங்க தான் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்க. 6 மணி உட்காந்து பேசுங்க. என்ன பரமா நீ? வரேன். தம்பி இருப்பா. என்னப்பா நீ பொசுக்குன்னு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்ட? பரமா எனக்காக பாருப்பா. கைய காட்டுப்பா. காட்டு. பெருசு, உன்னோட நட்பை பார்த்து நீ ஜாலியா இருப்பேன்னு பார்த்தா என்ன கோத்து விட பாக்குறியா? பரமா கைய காட்டுப்பா. காட்டு. பாரு பாரு. தம்பி என்னப்பா, என்ன கையில கர்ச்சிப் கட்டி இருக்க? என்ன அடிக்கடி பட்டுருச்சா? ஓ, கர்ச்சிப் கட்டினா அடியா? ஸ்டைலியா? ஆளு பலாப்பழம் மாதிரி. வெளியில பார்க்க முள்ளு முள்ளா இருந்தாலும் மனசு சுத்த தங்கம். ஏன்பா, நீ உன் கையால எவ்வளவு நல்லது பண்ணாலும் அது உனக்கு கெட்டதுல தான் சாமி முடியும். உன்னை பழி வாங்க பல உசுறு காத்துக்கிட்டு இருக்கு. பெருசு, நான் பண்ற வேலைக்கு எப்பவுமே என் தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பரமா? டேய், இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு பார்த்து சொல்லு. பெருசு, நீ வேற பரிகாரம் கோயில் அது இதுன்னு பேசிட்டு இருக்க. இல்ல பரமா, வேணாம். எனக்கு ஒரு சில விஷயம் மட்டும் தெரிஞ்சாகணும். அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. என்னன்னு சொல்லுப்பா. ஆமா, வந்தப்ப இது ரொம்ப பெரிய விஷயம்டான்னு சொன்னீங்கல்ல, இதுல ஏதாவது மாயாஜால வித்த இருக்கா? சொல்றேன், இருக்குப்பா. வெத்தலையில மை போட்டு பார்க்கலாம், எலுமிச்சப்பழ ஜோசியம் இருக்கு, முட்டை மந்திரம் இருக்கு, காலடி மண்ணு, தலைமுடின்னு எல்லாத்தையும் வச்சு மந்திரம் பண்ணலாம். போதும் போதும், லிஸ்ட் அப்படியே ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு. அவ்வளவுதான்ப்பா. பெருசு, என்னப்பா? பொண்ணுங்க அவ குடன் விஷயமா வெளியே போறத சொன்னாப்பா. ஆனா இப்ப போக மாட்டா. மத்தியானத்துக்கு மேலதான்ப்பா போவா. என்ன ஏதுன்னு கேட்காம நான் சொல்றத நீ செய்யணும். பரமா, இப்ப வரைக்கும் நான் அப்படித்தானப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்லு பரமா. போற வழியில சொல்றேன், வா போலாம். பரமா, அந்த ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் சொன்னியே பரமா. இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, நம்ம கிட்ட அதை விட வேற ஒரு மேட்டர் மாட்டின்னு. சின்ன ஆண்டி மேடம், உங்க வாயை திறக்க வைக்க ஒரு நல்ல ஐடியா மாட்டிக்கிச்சு. ரொம்ப நன்றிங்கய்யா. அப்ப நாங்க கிளம்புறோம். பெருசு, வரலாம். டேய் பாலமுருகா, வரேன்டா. அப்புறம் பார்க்கலாம்டா, மறந்துடாதடா. நாம அப்புறம் பார்க்கலாம். இதான் சரியான நேரம். என்ன பரமா, சௌக்கியமா? என்ன சின்ன ஆண்டி மேடம், நல்ல மூட்ல இருக்கீங்க போல. என்கிட்ட வந்து சௌக்கியமானலாம் விசாரிக்கிறீங்க. உனக்கு என்னப்பா கவலை? ஊர் அடிச்சு ஒலையில போட்டுட்டு நீ நல்லாதான் இருக்க. ஆனா ஊர் நல்லா இருந்தா தானே நாம வாழ முடியும்.